காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த சங்கர சேவகன் என்ற சோழ மன்னன் திருவாரூரில் வீற்றிருக்கும் இறைவனான புற்றிடங்கொண்டார நோக்கி தவம் செய்யறாரு. தவம் செஞ்சு நரசிங்க சோழனை மகனா பெற்றெடுக்கிறாரு. நரசிங்க சோழன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சோபாவதிய திருமணம் செய்து வைக்கிறாரு. சோபாவதி கர்ப்பவதியா இருக்காங்க. நரசிங்க சோழன் ஒரு நாள் புலி வேட்டைக்கு போகும்போது புலி தாக்கி இறந்துடுறாரு. மகனை இழந்த சந்திரசேகரன் ரொம்ப துயரம் அடைகிறார். சந்திரசேவகன் மீண்டும் புற்றிடம் கொண்டார நோக்கி தவம் செய்யறாரு. தனக்கு பேரன் பிறக்கணும் அப்படின்னு. அந்த குழந்தை பிறந்து 16 ஆண்டுகள் கழித்து அரியணை ஏறும் வரை நீங்க தான் அரசரா இருந்து நாட்டை ஆளணும் அப்படின்னும் தனக்கு வீடு பேறு நல்கும் வரத்தையும் வேண்டார். அந்த வரங்களின்படி புற்றிடம் கொண்டாரே தியாகராச பெருமானாக 16 ஆண்டுகள் நாட்டை ஆண்டாராம். இதைத்தான் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு பாடுறாரு.